எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. நேரடியா ஒரு தலைவர் வந்துட்டு தொகுதியில் போய் மக்களை சந்திக்கிறதுங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசை நீங்க எதிர்க்காம நீங்க மக்களை போய் சந்திச்சாலும் சரி, சந்திக்கலனாலும் சரி, எந்த பிரயோஜனமும் கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு கட்சி எங்களுக்கு 26 இலக்கே கிடையாதுன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு தான் நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்கு. நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவை காலி பண்ணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய மக்கள் தலைவராக இங்கே உருவாயிடக்கூடாது அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பிஜேபி வளர்வதற்கு வந்து அதிமுகன்ற ஒரு வாகனம் தேவைப்படுது. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மோடியா லேடியான்னு கேட்டிருக்காங்க. வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய வந்து ஹைப்பு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய சகாக்களுடைய வாய்ஸ் என்னவா இருந்தது? மோடி தான் எங்களுடைய டேடின்னாங்க. முழுக்க முழுக்க வந்து அதிமுக வந்து பிஜேபியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. 40% வாக்கு வங்கி வச்சுட்டு இருந்தாங்க அதிமுக. எடப்பாடி கிட்ட வரும்போது வந்து 37 எம்பிக்கள் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரம் எடப்பாடி கிட்ட இருந்தது. அப்புறம் ஒருங்கிணைஞ்ச அதிமுக எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இப்போ வந்து அது இருக்குதா? எல்லாம் ஒரு ஆம்பளை எல்லாம் போயிட்டு ஒரு தர்மம் இதை இரு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி ஓப்பனா பேசுறாரு, டிக்ளேர் பண்றாரு. எதிர்க்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, 4 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி தொடர்ந்ததுக்கு வந்து மோடி தான் காரணம் அப்படின்றாரு. டிஎம்கேவை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னா, டிஎம்கே ஆல்ரெடி ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோன் கிட்ட கூட எடப்பாடி வரலன்றாங்க. அதிமுக இவ்வளவு பிளவுகளை ஏற்படுத்துறது யாரு? பிஜேபி தானே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியா போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. நேரடியா ஒரு தலைவர் வந்துட்டு தொகுதியில் போய் மக்களை சந்திக்கிறதுங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதற்கான முகாந்திரம்ங்கிறது வந்து ஆளுங்கட்சி குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க அரசு இயந்திரத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்கட்சிக்கு அந்த ஃபீசிபிலிட்டி இருக்குல்ல, அவங்க போறதுக்கான முகாந்திரம் இருக்கு. அந்த எதிர்கட்சி போய் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம்ங்கிறது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா உங்களுடைய கூட்டணிக்கு எதிராக? இல்ல, அவரு இப்போ எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கக்கூடிய பார்வை என்ன? பாஜகவுடைய கைப்பாவியா தமிழ்நாட்டில் ஒரு செயல்படுறாருன்றது தான் அவர் மேலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. தமிழர்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றிய அரசை நீங்கள் எதிர்க்காம நீங்கள் மக்களை போய் சந்தித்தாலும் சரி, சந்திக்கலனாலும் சரி, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நீங்கள் மக்களை போய் சந்திக்கிற அப்படிங்கன்னா நீங்கள் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணணும். இஷ்யூஸ் எந்த இஷ்யூ? இங்கே பிரதானமான பிரச்சனையே வந்து பிஜேபி தான். உங்கள் கட்சியே வந்து அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பிஜேபி தான் இருக்குது. பிஜேபி உங்களை தான் டார்கெட் பண்ணுது. பிஜேபி வந்து திமுகவை வந்து ஆட்சி அதிகாரத்திலேருந்து அப்புறப்படுத்தணுன்றது இந்த வரக்கூடிய அரசியலுக்கான தேவை அவங்களுக்கு கிடையாது. அதை தான் வந்து அவங்க கட்சியுடைய இப்போ வந்து நயனார் நாகேந்திரன் கூட ஒரு இடத்துல பேசினார். எங்களுக்கு 2026 எங்களுடைய இலக்கு கிடையாது. குருமூர்த்தியும் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அட்வைசர் குருமூர்த்தியும் அதான் சொன்னார். 2026 பிஜேபியுடைய இலக்கு கிடையாதுன்னு. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி, ஒரு கூட்டணி வந்து என்ன சொல்லணும்? எங்களுக்கு 2026 தாங்க எங்களுடைய இலக்கு, நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், இங்கே இருக்கக்கூடிய அரசை நாங்கள் அப்புறப்படுத்துவோம், இப்படி பாசிட்டிவாக தானே பேசணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு கட்சி எங்களுக்கு 26 இலக்கே கிடையாதுன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தேர்தலை சந்திக்க போறீங்க. அவன் எப்படி இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவான்? சந்தர்ப்பவாதம் மேலவங்க இருக்குன்னு பார்க்குறீங்களா? 2 பேருக்குமே எனக்கு 26 முக்கியம், உங்களுக்கு 29 முக்கியம், அப்படி யோசிக்கிறாங்களோ? அல்ல, அவங்க டார்கெட்டே வந்து இங்கே இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவங்களோட டார்கெட் கிடையாது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது தான் அவங்களோட இலக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? பிஜேபி நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவை காலி பண்ணணும். அதுதான் வந்து பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் வச்சுக்கிட்டு 10 தொகுதியில் வந்து நம்பர் 2ல அவங்க வந்தாங்க. அப்போது எப்படி வர முடியுது அவங்களால? பிஜேபி வந்து திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்கு நம்பர் 2ல இருக்கக்கூடியவங்களை எடுத்தால் தானே அந்த இடத்துக்கே வர முடியும். அப்போ அந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கட்சிக்குள்ளே வந்து 2 பிரிவை உருவாக்குறது, கட்சிக்குள்ளே வந்து ஒரு ரிவோல்ட் வாய்ஸ் உருவாக்குறது, கட்சியுடைய தலைமை மேலே வந்து ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் இவர் கிடையாது அப்படின்றத அடிக்கடிக்கு உடச்சிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதுக்கான ஒரு செயல்பாடுன்னா, அதிமுக எப்படியாவது எழுச்சி பெற்றக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய மக்கள் தலைவராக இங்கே உருவாயிடக்கூடாது அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பிஜேபி வளர்வதற்கு வந்து அதிமுகன்ற ஒரு வாகனம் தேவைப்படுது. ஸோ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே விஷயமே என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி மக்கள் சந்திப்பு ஏன் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாதுன்னா, எதிர்க்க வேண்டியவங்கள அவர் எதிர்க்கல. மோடியா லேடியான்னு கேட்டிருக்காங்க. வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய வந்து ஹைப்பு அதுதான் அவங்களோட கிராஃபில் ஹையஸ்ட்டு. இந்தியா முழுவதும் மோடி அலை வந்து வீசுது அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இந்த லேடி போதும், மோடி வானான்னு சொன்னது தான். ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா அவங்களுடைய சகாக்களுடைய வாய்ஸ் என்னவா இருந்தது? மோடி தான் எங்களுடைய டேடின்னாங்க. அப்போ இங்கே முழுக்க வந்து அதிமுக வந்து பிஜேபியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ அது பிஜேபியை அது அதிமுகவை மீட்கணும்னு ஒரு மீட்பு குழு உருவாச்சு இல்லை, அது இவங்களுடைய டஃப் காம்படிஷன் கொடுக்குது. நான் தான் வந்து பிஜேபியுடைய சிறந்த அடிமையாக இருக்கிறேன்ட்டு. அப்போது அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
அப்போ இங்க வந்து அரசியல தமிழ்நாட்டுடைய அரசியல எப்படின்னா 1967 நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளை ஆட்சி அதிகாரத்துல இருந்து கீழே இறக்குனது. இப்போ வரைக்கும் அவங்களால சீட்டுக்கே போக முடியல, பவர் ஷேரிங்க்கு கூட வர முடியல. அப்போ டெல்லியுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கணும், டெல்லியுடைய மொழி திணிப்பு நீங்க எதிர்க்கணும், டெல்லியுடைய நம்மளுடைய நிதி சுதந்திரத்தை பறிச்சாங்கல்ல அதை நீங்க எதிர்க்கணும். அதை எதிர்க்காம நீங்க பேசவே முடியாது. அதை எதிர்த்துக்கிட்டு நீங்க வந்து திமுக மேலே விமர்சனம் வைங்க, தப்பு கிடையாது. நீங்க வந்து எதிர்கட்சி அரசியல்ன்றது வந்து இங்க செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீங்க அந்த இடத்துல அமைதியா இருந்துட்டு திமுக அரசியல், திமுக எதிர்ப்பு மட்டுமே நீங்க முன்னிலைப்படுத்தினீங்கன்னா மக்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க நீங்க யாருன்றது. அதனால அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. இல்லை, எனக்கு என்ன புள்ளினாக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் முழுசாக உள்வாங்கிக்கிறேன். இங்கே பிஜேபி எதிர்ப்புங்கிறது கட்டாயம் வந்துட்டு பிஜேபி ஏதாவது மாநிலத்துக்கு எதிராக செயல்படுத்தினாக்கா அதுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறத. ஆனால் கேடர்ஸ் நடுவில் ஒன்று இருக்கும் இல்லையா, இப்போ அடிப்படையில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த கட்சி உயிர் போட வச்சிருக்கும், ஒரு கான்டெஸ்ட் ஏற்படுத்தும் இல்லை. அந்த கான்டெஸ்ட் எங்கேயாவது இங்கே திமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகளில் அவங்க கூர்மைப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அப்படியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் கூட்டம் கூடுறதை நம்ம பார்க்குறோம். பல வயது ஒத்தவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல, அது கேட்குறேன். அதை எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி அணுகுறீங்கன்னு கேட்குறேன். அதாவது எடப்பாடி கையில் வந்து அதிமுக வரும்போது என்னவா இருந்தது, அதிமுக 40% வாக்கு வங்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதிமுக எடப்பாடி கிட்ட வரும்போது வந்து 37 எம்பிக்கள் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரம் எடப்பாடி கிட்ட இருந்தது. அப்புறம் ஒருங்கிணைஞ்ச அதிமுக எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் எடப்பாடி கையில் கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து அது இருக்குதா? இப்போ ஒரு எம்பி இருக்கிறாங்களா உங்களுக்கு? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்களா? ஒருங்கிணைஞ்ச அதிமுக உங்கள் கையில் இருக்குதா? எதுவும் உங்கள் கையில் கிடையாது. அப்போ இதெல்லாம் உடைச்சது யார்? உங்கள் கட்சிக்குள்ளவே வந்து ஒரு ரிவோல்ட்டை உருவாக்குனது யார்? ஆளுநருடைய வேலை என்ன, ஆனால் அவர் என்ன வேலை இங்கே பார்த்தாரு? யாருடைய பிரதிநிதியாக அவர் இங்கே இருந்தார்? நான் சொல்லி தான் போயிட்டு தர்ம யுத்தம் வந்து ஓபிஎஸ் இருந்தார், நான் தான் இருக்க சொன்னேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா போயிட்டு ஒரு தர்ம யுத்தம் இரு, நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி ஓப்பனாக பேசுகிறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து எதிர்க்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இத்தனை 4 ஆண்டு காலம் எங்களுடைய ஆட்சி தொடர்ந்ததுக்கு வந்து மோடி தான் காரணம் அப்படின்றாரு. எங்களுக்கு எந்த வித தீங்கும் செய்யலை, அவங்க நல்லதான் செஞ்சாங்க அப்படின்னு. உதயமின் திட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லனா? நீட் விஷயத்தை கொண்டு வந்து திணிச்சாங்க, அது தமிழ்நாட்டுக்கு நல்லனா? அப்போ இதெல்லாம் வந்து இந்த வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, சிஏஏ கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் தமிழ்நாடு நலன் சார்ந்து சிந்திக்கிறதா? இங்கே கீழடியாக இழுத்து மூட பார்த்தாங்க, இது தமிழ்நாடுடைய நலன் சார்ந்த விஷயமா? ஸோ அப்போ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளால் அடக்க முடியும். ஸோ அப்போது ஒரு கட்சி, அரசியல் கட்சி, ஒரு எதிர்கட்சி, ஆல்ரெடி ஆண்ட கட்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்க்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக உருவாக முடியும். இந்தியா முழுவதும் லீடர்ஸ் எப்படி எமர்ஜ் ஆகிறாங்கன்னா, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஏற்படும், அந்த கிரைசிஸ்லேருந்து தான் ஒரு லீடர் உருவாவாங்க. அதுதான் வரலாறு. அப்போ உங்களுக்கு எதிராக உருவாகிக்கக்கூடிய இந்த பாஜகவுடைய அந்த ஆதிக்கம் இருக்குல்ல, அதை எதிர்த்து ஒரு லீடர் எமர்ஜ் ஆனால் தான் அதிமுகவுக்கு ஃபியூச்சரே இருக்கு. அப்படி ஒரு லீடரை நம்ம பார்க்க முடியலையே. இல்லை, அப்படியாகத்தான் 24 தேர்தலை சந்திச்சாங்க. 24 தேர்தலை சந்திக்கும் போது அவங்களுக்கு வெற்றி கை கூட போது இங்கே வேற ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு கூட்டணி ஈக்குவேஷன் தேவைப்படுதோ அப்படிங்கிற புரிதலுக்கு நகர்ந்துட்டாரோ? இல்லை, அது இவங்க என்ன எதனாலனா 24 கூட்டணியில் வந்து அவங்க பாஜகவோட இல்லை. ஆனால் ஏன் வந்து திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் எதுவும் அவங்கள நோக்கி போகலை அப்படின்னா, அவங்களுடைய வந்து அவங்களுடைய அந்த தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய லீடர்ஸுடைய கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க என்னவா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நாங்கள் அங்கே போகல. ஸோ அப்போ நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் டிஎம்கேவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னா, டிஎம்கே ஆல்ரெடி ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குல்ல, ஒன்றிய அரசை எதிர்க்கிறது, ஒன்றிய அரசுடைய அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோன் கிட்ட கூட எடப்பாடி வரலன்ற நான் அங்கே போய் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாகவே மாற முடியும். அது இல்லைன்னா உங்களால் மாறவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய வந்து இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அது வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாதுங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, திமுக கவர்மெண்ட் வந்து அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு இருக்குது. இங்கே நம்ம எல்லாமே பொருளாதாரத்தில் வந்து இரட்டை இலக்கில் வளர்ந்துருக்கிறோம், பர் கேபிட்டல் இன்கமில் க்ரோ ஆகிருக்கும், ஜிடிபியில் க்ரோ ஆகிருக்கிறோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் டெவலப்மெண்ட் இருக்கும். இல்லை, இந்த புள்ளியில தான் அதிமுகவும் கிளைம் பண்ணுறதுக்கான எல்லா முகாந்திரமும் அவங்க கிட்ட இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் தானே முதன்மைப்படும் மாநில தேர்தல். நீங்க கம்பேர் பண்ணுங்க. இப்போ அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து இரட்டை இலக்கில் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இருந்துதான் கம்பேர் பண்ணுங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க விதைத்து வைத்ததை நீங்க அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க விதைக்காம அந்த 10 வருஷம் தேக்க நிலையை உருவாக்கிட்டு போயிருந்தா, இப்ப டிஆர்பி ராஜா வந்துட்டு ஒரு விஷயத்த, ஒரு ஸ்டேட்மெண்ட், இத்தனை கோடி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், முதலீடாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னாக்கா, அது நாங்கள் கொண்டு வந்த முதலீடினுடைய எக்ஸ்டென்ஷனா இல்லை என்னங்கிறத தெளிவாக நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்கல்ல. அதிமுக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக இருந்தது. இப்போ அதிமுகவுடைய பார்வை என்னன்னா, திமுக வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை,
நாங்கள் தான் வந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை டெவலப் பண்ணியிருக்கிறோம், அதோடைய பெனிஃபிட் தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இருக்கும்போது அந்த பெனிஃபிட் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த 10வது வருஷத்துல கிடைச்சிருக்கணும்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கிளைம் வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ், ஏன்னா இப்ப திமுக வந்துட்டு GR 42ல விட்டு போறாங்க, இவங்க 50க்கு கொண்டு வராங்க, இன்னும் 50லே இருக்குங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஒரு சரி, எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த அதிமுகவுடைய அந்த 10 ஆட்சி காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எந்த நிலையில இருந்து அதை சொல்றேன். அப்ப 2 பேருக்கும் அந்த கான்ட்ரிபியூஷன்ல ஈக்குவலான ஒரு மறுக்கலையே. நாங்க அதை மறுக்கல. அதிமுக இங்க வந்து எந்த ரோலுமே இல்ல அப்படின்றத நாங்க மறுக்கலையே. 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு? கலைஞர் கொண்டு வந்தார். அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்ததுதான் அதிமுக, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அப்போ திமுக ஒண்ணு கொண்டு வருது, அதுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதிமுக சில இடங்கள்ல காப்பாத்தி இருக்கிறாங்க, நான் இங்க மறுக்கல. ஆனா பெரிய லெவல் growth இருக்கு பார்த்தீங்களா, பெரிய திட்டங்கள் இருக்கு, பெரிய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth, அந்த மாதிரியான விஷயங்களை திமுக அரசு இன்னும் பெருசா செஞ்சிருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். அதான் இது 2 பேருக்கு நடுவுல ஒரு டிபேட்டா இருந்துகிட்டே தான் இருக்கு போது. இப்ப அவங்க ஒரு பக்கம் நாங்க தான் அதிக மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம், சரி, சமூக நீதி கூறுகள் இருந்து. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க வந்து சொல்ற பாயிண்ட்ல தான் வரேன். இப்போ இந்த நம்பர் 2 வந்து நீ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக நன்மை செஞ்சியா, நான் தமிழ்நாட்டுக்கு அதிக நன்மை செஞ்சனா அப்படின்ற ஒரு போட்டி இருக்குல்ல. இந்த இடத்துல திமுகவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பிஜேபி துடிக்குதுன்னா முதல்ல பிஜேபி யாரை ரீப்ளேஸ் பண்ணணும்? நம்பர் 1 அடிக்கணும். நம்பர் 2க்கு வந்தாதான் நம்பர் 1 அடிக்க முடியும். அப்ப அந்த நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தான் பிஜேபியோட டார்கெட். இப்போ என்னன்னாக்கா, எங்க கூட சண்டை போடுறதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. மொத்தமா அதிமுகவை டிஸ்மேண்டல் பண்ணிடுச்சு பிஜேபி. மொத்தமா பிஜேபி வந்து ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டல் பண்ணிட்டு அதிமுக இவ்வளவு பிளவுகளை ஏற்படுத்துறது யாரு? பிஜேபி தானே. ஸோ அப்போ அவங்களுடைய ஏம் எல்லாமே தமிழ்நாட்டை அவங்க கைப்பற்றணும். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து அவமானமா இருக்கு. இந்தியா முழுவதும் ஆட்சி செய்ய முடியுது, ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களால வந்து இங்கே தான் வந்து அவங்க நோட்டாக்கு கீழே வாக்கு வாங்குவதை பார்க்க முடியுது. இவங்களால வந்து இவங்களோட கூட்டணி போயிட்டா இவங்க கட்சி தலைவர்களுடைய ஃபோட்டோ கூட வந்து அலையன்ஸில் இருக்கிறவங்களால போட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குங்க. அப்போது இங்கே தமிழ்நாடு வந்து ஒரு சேலஞ்சிங் ஸ்டேட்டாக இருக்குது பிஜேபிக்கு. அப்போ தமிழ்நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஐடியாலஜிக்கல் வெற்றி அவங்களுக்கு. மற்ற ஸ்டேட்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வின், அது வேற, நிர்வாகம் சார்ந்து வெற்றி பெறுவது தோல்வி அடைகிறது அது வேற சப்ஜெக்ட். தமிழ்நாடுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து இந்த இடத்துல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஏன்னா தமிழ்நாட்டையே பிடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் எங்களால் பிடிக்க முடியாத ஒரு மாநிலமே கிடையாதுன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுவாங்க. அப்போ தமிழ்நாட்டை காலி பண்ணணும், தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்க ஆல்ரெடி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் தெளிவு இருக்குல்ல, பெரியார் அப்படின்னு ஏற்படுத்தின ஒரு தாக்கம், அண்ணா அவர்கள் ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இருக்குல்ல, கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இருக்குல்ல, இதை டைல்யூட் பண்ணணும். இதை டைல்யூட் பண்றதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து ஒரு லீடர்ஸை உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் மைனாரிட்டிஸோடைய ஓட் பேங்க், தலித்ஸுடைய ஓட் பேங்க் தான் வந்து டிஎம்கே உடைய பெரிய ஸ்ட்ரென்த்து. அதை வந்து காலி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஆக்டரை உள்ள கொண்டு வராங்க. ஸோ இதுமாரி வந்து இங்க பிஜேபி வந்து இங்க ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு 360ல ஒர்க் பண்றாங்க. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிங்களாம் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய லீடர் என்ற ஒரு தோற்றம் உருவாடக்கூடாது, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்ல அந்த கட்சியில இருந்து அந்த ஆதிக்கத்திலிருந்து வெளியில வந்து ஒரு லீடரா ரோஸ் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா பாக்குறீங்களா? கண்டிப்பா அதுதான் முதல்ல இருக்குது. அதை அவர் செய்ய மாட்டார். அவர் ஏன் செய்ய மாட்டார்னா அவருடைய பிடி மொத்தமா பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல போயிடுச்சு. 21ல இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலே ஒரு டஃப்பான ரேஸ் இருந்தது. 26ல அது கூட இருக்காதுன்னு பாக்குறீங்களா? அந்த டஃப்பான ரேஸ் கூட இருக்காது? அப்படி இல்லை. அப்படி நம்ம வந்து எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ணக்கூடாது. நம்ம செஞ்ச திட்டங்கள் தான் நம்மளுடைய வந்து விளம்பரமே. அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே இருக்கு. ஏதோ திமுகவுடைய அரசு, திமுகவுடைய திட்டங்கள் மட்டும் அதை பார்க்கக்கூடாது. திமுகவுடைய அரசு இங்கே வந்து பொறுப்பேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஓட் பேங்க்கும் உதவி இருக்குது, கம்யூனிஸ்டுகளுடைய ஓட் பேங்க்கும் உதவி இருக்குது, காங்கிரஸுடைய ஓட் பேங்க்கும் உதவி இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதில் ரோல் இருக்கு. அப்போ திமுகவுடைய திட்டங்களை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே இருக்கு. அதை நாங்கள் விசிக்கா நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். சராசரியாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காலையில் டிஃபன் கொடுத்துட்றான், மதியானம் வந்து லஞ்ச் கொடுத்துட்றாங்க. அதே குழந்தை வளர்ந்து ஸ்கூல் போகிறாங்க, வந்து அவங்களுக்கு மாணவிகளுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து கல்வி நிதி கொடுக்குறாங்க, அவங்க படித்து காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. முதல்வன் திட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இருக்குல்ல, இது பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. தோழி விடுதியெல்லாம் வந்து இப்போ சென்னை மாதிரியான வந்து பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் கிராமத்துலேருந்து ஒரு பெண் பிள்ளை படிக்க வருதுன்னா முதல்ல அவங்க பசங்களை அனுப்பாததுக்கான காரணம் என்ன? அங்கே சேஃப்டி இருக்காதுன்றது தான். அரசே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்குது, நீங்கள் வா அப்படின்றோம். ஸோ இதுதான் வந்து எம்பவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ், மக்களை வந்து எம்பவர் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ். மக்கள் எம்பவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை எடுக்கக்கூடிய வேலையை தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறான்னு நான் சொல்கிறேன். மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறது தான் டெமோக்ரஸி.
கொடுத்த அதிகாரத்தை எடுக்கிறதுன்றது பேர் வந்து டெமோக்ரஸி கிடையாது. திமுகவுடைய ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு 50 ஸ்கீம்ஸ் நம்மளால சொல்ல முடியும், நேரடியாக மக்கள் பயனடையக்கூடிய ஸ்கீம்ஸ். இப்போ அந்த ஸ்கீம்ஸ் வந்து திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.